Welcome to VJ Lectures. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 Diversity of Living World உடைய Part 4 வீடியோ. Chapter Outline. So last வீடியோவில் Attributes of Living Organisms பார்த்தோம் and we have done with it. So இந்த வீடியோவில் we are going to start with viruses. So virusesல introduction, milestones of virology, size and shape இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். Let's start. First, epidemic and pandemics na என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Epidemic. It's the rapid spread of disease to a large number of people in a given population within a short period of time. இங்க இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2014ல வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் எபோலா அட்டாக். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு, இதை நம்ம எபிடமிக்னு சொல்லுவோம். அண்ட் when it happens globally, okay, so a pandemic is an epidemic of an infectious disease that has spread across a large region, a multiple continents or worldwide, then you call that as a pandemic. So நம்ம கொரோனா வைரஸ் or கோவிடை நம்ம pandemic அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டிங் பீப்புள் குளோபலி. ஸோ இப்போ உங்களுக்கு எபிடமிக்ஸ் அண்ட் பேண்டமிக்கோட டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எபிடமிக்ஸ் அண்ட் பேண்டமிக்ஸ் காஸ் பண்ண வைரஸஸ் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நம்பர் 1, H1N1 influenza A virus which caused the Spanish flu attack, the great influenza epidemic. 1918ல இந்த இன்ஃப்ளூயன்சா பேண்டமிக் கிரியேட் ஆச்சு பை H1N1 இன்ஃப்ளூயன்சா A வைரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த வைரஸ். நெக்ஸ்ட், HIV ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் which causes the acquired immunodeficiency syndrome. Syndrome na a group of symptoms, you call that as a syndrome. So immunodeficiency na enna? When the efficiency of the immune system goes down, okay, so that it gives the opportunity for the life threatening diseases to approach. Okay, so easy-ஆ என்ன மாதிரியான டிசீசஸும் அஃபெக்ட் பண்ண முடியும் இம்யூன் சிஸ்டமோட எஃபிஷியன்சி இல்லைன்னா. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இபோலா வைரஸ். இபோலா ஹெமராஜிக் ஃபீவர். ஸோ ஹெமராஜிக்னா ப்ளீடிங் போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. ஸோ 1976ல் ஜேர், சவுத் ஆஃப்ரிக்கா ஜேர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த இபோலா வைரஸ் அவுட் பிரேக் ஆச்சு. நெக்ஸ்ட்டு, the well-known corona SARS-CoV-2. So COVID-19 pandemic because it which affected globally, and you can see that SARS na severe acute respiratory syndrome coronavirus 2. Okay, the novel virus was first identified in the Chinese city of Wuhan. Novel na something new. That's why you call that as a novel virus. So these are the different types of virus which cause the pandemic and epidemic situations. Next, introduction. A virus is a submicroscopic infectious agent. Submicroscopic na enna? மீ நுண்ணிய, அதாவது நார்மல் லைட் இல்லை ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பால் பார்க்க முடியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம சப் மைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம். ஸோ வைரஸும் அப்படி தான், நார்மலான லைட் ஆர் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பால் நம்மளால் வியூ பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் விச் யூசஸ் த விசிபிள் லைட், அண்ட் லைட் மைக்ரோஸ்கோப்பில் லைட் சோர்ஸ் இருக்கும். ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளான்ட் செல் அண்ட் பாக்டீரியா நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா when the size goes in nanometer, okay, below 100 nanometer, you need something really upgraded version of microscope. It's nothing but your electron microscope. You use to view the virus.
microscope to visualize. These nanometer, that is from 100 nanometer and below, you can use the electron microscope. And 1 micrometer and above, you can use light microscope. Obligate intracellular parasites. Obligate intracellular parasites na கட்டாய செல்களுக்குள் ஒட்டுயிரி. இந்த மாதிரி வைரஸ் வந்து இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா இது தன்னை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ரெப்ளிகேட் ஆக முடியாது. இட் நீட்ஸ் அ பாக்டீரியம் செல் டு ரீப்ரொடியூஸ். ஸோ என்ன பண்ணும், பாக்டீரியம் செல் மெஷினரிக்குள்ளே போயிட்டு இட் வில் ஸ்டார்ட் ரெப்ளிகேட்டிங். ஓகே, ஸோ வைரலில் இருக்கிற ஜீனோம் வந்து பாக்டீரியல் ஜீனோமோட இன்டிகிரேட் ஆகி as a result viruses will be replicated and multiplied and released. So this is how the mechanism works. It is a biological puzzle which infect all life forms. So viruses are plants, animals and microorganisms எல்லாத்தையும் infect பண்ண முடியும். That's why it called as a biological puzzle. The word virus is derived from the Latin meaning poison. Since it affects and infects, it is called as a poison. Now we'll start with milestones in virology. By the year of 1796, the vaccination for smallpox was discovered by Edward Jenner. He is the British doctor and scientist, and he is the pioneer of the concept of vaccines. இப்போ நிறைய vaccines கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு pioneer யாருன்னா எட்வர்ட் ஜெனர். And he is the father of immunology. So இவர் எப்படி இந்த வேக்சினை வந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத we will see in a short story. Okay, so first he made a relation. He thought that there is a link between cowpox and smallpox. Okay, so how he did that? He found out that இந்த மில்க் மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, டெய்ரி ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு cowpox அட்டாக் வந்திருக்கு. Sarah Nelms, a milkmaid infected with cowpox. So அவங்க கிட்ட இருந்து பஸ் செல்ஸ் எடுத்து 8 years old ஜேம்ஸ் பிஃப்க்கு அவரோட கையில் 2 சின்ன கட்ஸ் கொடுத்து அந்த கட்ஸில் இதை இனோக்குலேட் பண்ணுறாங்க, இந்த பஸ் செல்ஸை இனோக்குலேட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ்க்கு மைல்டாக கவுபாக்ஸ் அட்டாக் வந்து. ஓகே, அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு ஸ்மால் பாக்ஸ் இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட் கிட்டேருந்து அவங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்கேப்ஸ் எடுத்து திருப்பி பிஃப்க்கு, ஜேம்ஸ் பிஃப்க்கு அந்த கட்டில் இனோக்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் அஸ் த அஸ்டானிஷ்மெண்ட், பிஃப் வாஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிஸ்கவரி ஆஃப் வேக்சினேஷன் took place. So the next one, by the year of 1886, discovery of tobacco mosaic virus by Adolf Meyer. Adolf Meyer, he is a German agricultural chemist and he worked on tobacco mosaic disease, and this disease was affecting the tobacco plant. The next one, by 1892, Dmitry Ivanovsky, who is a Russian botanist, who is a co-discoverer of tobacco mosaic virus, and he is one of the founder of virology. So he proved that viruses are smaller than bacteria. So இவருதான் said that இவருதான் வைரஸ் வந்து பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அஃபெக்ட் ஆன டொபாக்கோ பிளான்ட்ல இருந்து சாப் எடுத்து, அந்த ஜூஸ் எடுத்து filtered it in the Chamberlain filter. Chamberlain filter is also known as Pasteur Chamberlain filter. இது porcelain water filter. இந்த ஃபில்டரில் அந்த சாப்பை வந்து ஃபில்டர் பண்ணும்போது அதுலேருந்து ஃபில்டர் அந்த லிக்விடில் ஸ்டில் தேர் இஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். யூஸ்வலாக இந்த porcelain ஃபில்டர் வழியாக பாக்டீரியா பாஸ் ஆகாது. ஸோ ஹீ செட் தட் தேர் இஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் which is even smaller than a bacterium. By the year of 1898, this infectious agent, or which got the name as virus, by Martinus Wilhelm Bergenic, and he called this infectious agent as Contagium vivium fluvidum. By 1915, Frederick William Todd identified viral infection in bacteria. Okay, he is a bacteriologist and he tried to grow viruses in artificial media.
and he tried to identify the essential substance for the viral growth. So he selected the smallpox vaccine made in calf skin. Okay, ஒரு calf skinல இருந்து smallpox vaccine மேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வேக்சினை செலக்ட் பண்ணாரு. ஸோ அந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இட் வில் பி கண்டாமினேட்டட் வித் ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா. ஸோ he thought that these contaminating bacteria may be an essential substance. அது ஒரு essential substanceஆக இருக்கலாம் இந்த வைரஸ் வளர்றதுக்கு அப்படின்னு he felt. So by growing the smallpox vaccine in a nutrient agar, in the nutrient agar mediumல it has a composition of peptone, beef extract, sodium chloride, agar and sterile water. Okay, so இந்த ஸ்லாண்ட்ல இந்த ஸ்மால்பாக்ஸ் வேக்சினை இனோகுலேட் பண்ணாரு. இனோகுலேட் பண்ணதுக்கு அப்புறமா he found out that bacteria which is present in the culture is an essential, that is the essential substance for the survival of the viruses. By 1917, Felix de Herel, who coined this virus infecting bacteria as bacteriophages. By 1984, Luc Montagnier and Robert Gallo, who have discovered the human immunodeficiency virus. Next, size and shape. So virus பார்த்தீங்கன்னா it is an ultra microscopic particles. ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் வியூ பண்ண முடியும். And it is very smaller than bacteria. ஸோ இதோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 300 நானோமீட்டர்ஸ் தான் இருக்கும். 1 நானோமீட்டர் அப்படிங்கிறது 10⁹ மீட்டர்ஸ். ஸோ பாக்டீரியோஃபாஜ் வைரஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 100 நானோமீட்டர் இருக்குமா. And there are 3 types of viruses based on the shape and symmetry. So they are cuboid symmetry, helical symmetry and complex or atypical symmetry. Cuboid symmetry பார்த்தீங்கன்னா shape வந்து cuboid-ஆ இருக்கு. Okay, example பார்த்தீங்கன்னா adenovirus, herpes virus. Helical symmetry பார்த்தீங்கன்னா the tobacco mosaic virus, influenza virus. Complex and atypical symmetry பார்த்தீங்கன்னா which will be exceptional cases like bacteriophage, vaccinia virus. இதெல்லாம் example. Let's summarize. So இந்த வீடியோல நம்ம first epidemics and pandemicsனா என்னன்னு பார்த்தோம், introduction of viruses பார்த்தோம், light and electron microscope ஓட uses பார்த்தோம், milestones in virology. So starting from Edward Jenner till Luc Montagnier, அது வரைக்கும் நம்ம யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா size and shape of the virus நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ 3 types of 3 categories இருக்கு. ஸோ cuboid, helical and atypical. Atypical or you can also call that as complex. Okay, so I think this video will be very informative for you, and if you like the video, please go ahead, like, share and subscribe it. Thank you, and this is your VJ Lectures signing off. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye.